என் தாத்தா டிஎம்கேல இருந்தாரு, எங்க அப்பா டிஎம்கேல இருந்தாரு. இப்போ நான் இருக்கேன், இன்னைக்கு என் மகன் இருக்கான். அவன் நீ அடுத்து ஓட்டு போற வயசு வந்து என் பொண்ணுக்கு ஓட்டு போற வயசு வந்துருச்சு. நான் முருகனை வழிபடுறேங்க, தமிழ் கடவுளை தாங்க நாங்கள் வழிபடுறோம். ஆனால் போய் கடவுளே இல்லை இன்னொரு இடத்துல போய் மாற்றி கோயில் வைக்கணும்னா அது எப்படிங்க ஏற்றுக்க முடியுமாங்க? நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்குண்ணா இருக்கும்? கண்டிப்பாக டிஎம்கே தான். எதனால டிஎம்கே? இதெல்லாம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தினம் தினம் நியூஸை பார்த்தோம்னா மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மோஸ்ட்லி பெண்களுக்கு காலையில் எழுந்துச்சு வெளியே வந்தாலே விடியல் பயணத்தை கொடுக்குறாரு. பஸ்ஸுக்கு ஆரம்பிச்சு மாதம் ஆனால் அவங்களுக்கு உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை கொடுக்குறாங்க, முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்க, பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க. இது போக இப்போ லேப்டாப் கொடுத்துருக்காரு. இப்போ குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு காலேஜும் போகிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. எவ்வளோ ஸ்கீம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அவர் தானே எல்லாமே. சரி, இப்போ இதுக்கு ஓட்டு போடணுமா இல்ல தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு பாலியல் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு சுத்துறான், ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இல்ல, இந்த மாதிரி விஷயத்துக்காக ஓட்டு போடாம இருக்கலாமா? அது எங்கெங்க நடக்காமல் இருக்குது? எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முடிஞ்சளவு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கு. மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு எவ்வளோ கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காரு. திருத்தணியில வந்து 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை வெட்டினாங்க. ஆமாம், நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. இதே வந்து நார்த்துலலாம் நடக்கலையா? நடந்துக்குது. இது வந்து என்ன அவராக போய் எல்லாத்தையும் பண்ண சொல்கிறாரு? இதுக்கு இயல்பு தான். எல்லாருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதான் நம்ம தலைவர் அதுக்கான விஷயத்தை தடுத்து கொண்டே தான் இருப்பார். கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. நிறைய விஷயங்கள் முதக்கி இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இல்லை, இந்த புது ட்ரெண்டுமே இப்போதான் உருவாயிருக்கு. நீங்கள் குறைஞ்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்றதும் இந்த 4.5 வருஷத்துல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புது ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு. நீங்க ஸ்கேன் இதை எடுத்து பாத்தீங்கன்னா நார்த்ல தான் அதிகமான கூட்டு பாலியல் எடுக்கும். இப்போ எதுக்கு எடுத்தாலும் நம்ம நார்த்தை கம்பேர் பண்ணிக்கலாமா? ஆமா, நார்த்தை கம்பேர் பண்ணா அப்புறம் நீங்க அதை தானே சொல்ல வரீங்க. மட்டும் நடக்குதா? நான் வந்து நார்த்ல இருக்கணும்னு ஓட்டு போடல, நான் இங்க இருக்கணும்னு ஓட்டு போடுறேன் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஆமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. அதுக்காண்டி பிரச்சனைகளை தீர்த்துட்டு தான் இருக்க முடியும். ஒரு தப்பு பண்றவன கூடவே இருக்க முடியுமா? ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? ஒரு ஆளுக்கு ஒன்று செய்ய முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொதுமக்களும் சுத்தி இருக்க பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைகளை கரெக்டா வளர்க்கணும், கரெக்டா கொண்டு போகணும். எப்பயுமே நம்ம தமிழ் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்களை கரெக்டா வளர்க்கல அப்படி நான் சொல்லவே இல்லையே. நான் எல்லா நார்த் இந்தியன் பேரண்ட்ஸும் வளர்க்கணும், தமிழ் பேரண்ட்ஸும் வளர்க்கணும், எல்லா மக்களையும் தான் நான் சொல்றேன். எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போகணும். தப்புன்றது நடக்க தான் செய்யும் எல்லா இடத்துலையும். அதை நம்ம சரி பண்ணுறது அந்த குடும்பங்கள் தான் சரி பண்ணணும். எல்லாமே நாடுன்னு போயிட்டான்னு எப்படி? முடிஞ்சளவு நம்மளும் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம். இருக்க நட்புகளையும் சரி, நண்பர்களையும் சரி, சுற்றி இருக்கவங்களையும் நல்ல விதமான விஷயத்தை கொண்டு போகணும், நல்லதை செய்ய சொல்லணும், நல்லதை எடுத்துக்கணும் விஷயங்களை. 2021 536 தேர்தல் அறிக்கையை கிட்ட கொடுத்தாரு. அதில் எவ்வளோ தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிருக்காருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% முடிச்சிருக்காரு. போதுமா? பண்ணியிருக்காரு, இன்னும் பண்ணுவார், பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, கரெக்டா 90 நாள் தான் இருக்கு. கண்டிப்பா பண்ணுவார், நம்பிக்கை இருக்கு அவர் மேல. சரி, பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. பண்ணும் போதே தூய்மை பணியாளர்கள் கூவத்துல இறங்கி போராடுறாங்க, 4 பேர் செத்துட்டாங்க, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, நர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. இது எதுவுமே அவருக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். தெரியாம எப்படி இருக்கும்? அதாவது போராட்டங்கள் நடக்காத இடமே இல்லை. சும்மா எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் போனோம்னா நாடு வந்து ஜனநாயக நாடு. சரி, இப்போ எங்களுக்கான உரிமையை நாங்கள் எப்படி கேட்கறதுன்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாங்க, கேட்கலாம். அதுக்காண்டி எல்லாத்தையுமே போராட்டம் மூலியமா தான் கேட்கணும்னா ஒவ்வொரு இதுக்கும் முறையா இருக்கணும். உனக்கு பின்னாடி உள்ளவங்க வேலை செஞ்சவங்க இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் முறையா தானே ஒவ்வொன்றா கொண்டு வர்றாங்க. எடுத்தோன்னே எனக்கு அதை கூட இதை கூடனா எப்படி முடியுமா? சும்மா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொல்லணும்னே ஒரு குரூப் சுற்றுது வந்து. இல்லை, அந்த டீச்சர்ஸும் நர்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியில இந்த விஷயம் இருக்கு அப்படின்றத அவங்க திரும்ப கேட்குறாங்க. ஆமாங்க, செஞ்சு வாக்குறுதியில் கொடுக்காத செய்யத்தானங்க போறாரு, செஞ்சுக்கிட்டு தானங்க இருக்காரு. எடுத்தோடனே வந்து நான் அதை பிரைவேட் டீச்சருக்கும் நீ கவர்மெண்ட் டீச்சருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. பிரைவேட் டீச்சருக்கு எவ்வளோ ஒர்க் பண்றாங்க. ஆனால் இன்னைக்கு போராடுறவங்க டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி கிளியர் பண்ணவங்க தான் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் பிரதர், இல்லைன்னு சொல்லலை. அதாவது 100% எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிட முடியாது, சரிங்களா? ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு. எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். அதுக்காண்டி நான் உடனே கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது, வரும். ஆனால் கண்டிப்பான முறையில் அவர் செய்யக்கூடியவர் தான் நல்ல முதல்வர் தான், நம்ம கிடைச்ச முதல்வர். மீண்டும் அவர் தான் வரப்போறாரு. வந்து இன்னும் நிறைய திட்டங்களை அறிவிக்க போகிறோம், மக்கள் நிறைய செய்ய போறாரு. அனுதினமும் ஓடிக்கிட்டு இருக்காருங்க. தினம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வயசு என்ன, அவர் இது அனுபவம் என்ன, சுத்திக்கிட்டே இருக்காரு. அவர் உடல்நிலையை கூட பார்க்காம டெய்லியும் போய்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவார். உதயநிதியோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? அவர் அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி
கலைஞரோட வளர்ப்பு பிள்ளை மாதிரி போய்க்கிருக்காரு, பக்காவா போய்க்கிருக்காரு. அது வந்து சொல்லவே வேணாம் உதய இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? தாத்தா, அப்பா, வேற இதெல்லாம் என்னங்க தப்பு? நாங்கள் குடும்பம் தானேங்க. நானுங்க இப்போ என் வீட்டில் நான் இருக்கேன்னா, என் தாத்தா டிஎம்கேல இருந்தார், எங்கள் அப்பா டிஎம்கேல இருந்தார். இப்போ நான் இருக்கேன், இன்னைக்கு என் மகன் இருக்கான். அவன் நீ அடுத்து ஓட்டு போகிற வயசு வந்து என் பொண்ணுக்கு ஓட்டு போகிற வயசு வந்துருச்சு. இப்போ நீங்க தொண்டனா தான் இருக்கீங்க, அவங்க தலைவரா தான் இருக்காங்களே. இருக்கட்டுங்க, யாரா ஒருத்தாங்க தலைவனாக இருக்க முடியும்? ராஜா நாட்டுக்கு ஒரு ஆள் தானே இருக்க முடியும். ராஜா இருக்க முடியுமா? அது கோபாலபுரமா இருந்தா உங்களுக்கு சந்தோஷம். அது எங்கள் தலைவராக வந்து ரொம்ப சந்தோஷங்க. அது பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. அதை நாங்கள் வரவேற்கிறோமே. எங்களுக்குள்ளதான் எதுக்கு நீங்க குழப்புறீங்க அதை போட்டுக்கிட்டு? அது எங்க குடும்பம், திமுகன்றது எங்க குடும்பம் தான். அதுல நாங்க சந்தோஷமா இருக்கோம். சரி, இப்போ உங்களெல்லாம் வந்து இந்த 200 ரூபாய் ஊபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா திமுகல ஸ்டாலின் நல்லவர், உதயநிதி நல்லவர், கனிமொழி நல்லவங்க. அந்த 16 அமைச்சரவைலாம் ஒருத்தர் கூட நல்லவங்க எல்லாம், அவங்க பேச்சியே சரியில்லை அப்படின்லாம் சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்களாம் நல்லவங்களா? அதுக்கு முன்னாடி நடந்து கரெக்டா பண்ணாங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு இஷ்யூ நடந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் இல்ல எஸ்பி எவனாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஏதோ ஒன்று நடக்கும். ஆனா இந்த கவர்மெண்ட்ல அப்படி எதுவுமே நடந்ததில்லை, ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் கூட நடக்கல. அப்படிலாம் கிடையாது. நீங்க சர்வே பண்ணி பாருங்க, எல்லாம் கரெக்டா தான் பண்றாரு. உடனுக்குடனே டிசிஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்தந்த அமைச்சர்கள் அதுக்கான துறையில, மருத்துவத்துறையில உடனே பிரச்சனை இருந்துச்சுன்னா மா சுப்பிரமணிய அண்ணன் உடனே ஸ்பாட்டுக்கு போறாங்க. கோயிலில் ஏதாவது பிரச்சனை சேரபவனே உடனே போறாங்க. நீங்க பத்திரப்பதிவு துறையில ஏதாவது பிரச்சனைனா உடனே மூர்த்தி அண்ணன் உள்ள போறாங்க. இங்க மதுரையில வந்து ஐடி விங்ல ஏதாவது ப்ராப்ளம், தகவல் துணிப்பதில் வந்து பிடி பழனிவேல்ராஜன் போறாங்க. இப்படிலாம் நிறைய இருக்காங்க. நீங்க வந்து செய்யாதவங்கள மட்டும் குறை சொல்லக்கூடாது, செஞ்சவங்களையும் பேசுங்கன்னு சொல்றோம். அவங்க செய்யறாங்க. அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா, ஓசில போறீங்க, விலை மாதோட வந்து அமைச்சர் இவர் சொன்னாரு, ஹெட் மாஸ்டர் இதுனிங்க அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு வார்த்தை விலை மாதோட ஒப்பிட்டு ஒரு விஷயத்த சைவம் மைனவம் ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்காக உங்க கட்சியில இருந்து தான் அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான தண்டனை கொடுத்துட்டோம்ல, கொடுத்துட்டு தான் திரும்பி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதிரி இல்லை திமுக கிடையாது. இப்போ தலைவர் எவ்வளவோ கரெக்டாக நல்வழிப்படுத்தி கொண்டு போய்க்கிருக்காரு. 10 வரல் ஒரே மாதிரியா இருக்கு பிரதர், ஒன்று சரி பண்ணாமல் தான் இருக்கும். நம்ம வீட்டில் 5 குழந்தைகள் இருக்கும், 5 ஒவ்வொரு கரெக்டாக இருக்கும். சரி பண்ணி தான் கொண்டு வர்றாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு, சரி பண்ணிடுவார். இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவார். சரி, இப்போ இந்த தேர்தலில் வந்து காசு கொடுக்காம திமுக ஜெயிக்க முடியுமா? எப்போ காசு கொடுத்தோம்? நாங்கள் காசே கொடுக்கலையே. மக்கள் விரும்பி தான் ஓட்டு போடுறாங்க, நாங்கள் காசே கொடுக்கல. நான் தொண்டன் தான் இது வரைக்கும், திமுகவில் தொண்டனா இருக்கேன். நான் காசு கொடுக்கலாம், வேலை பார்க்கல. எனக்கு வேலையை விட்டுட்டு, எனக்கு என் சொந்த வேலையை விட்டு நான் ஏன் போகிறேன்? எனக்கு காசு கொடுப்பாங்க நான் போகிறேன் கிடையாது. அதான் முட்டாள் பசங்க வந்து 200 ரூபா ஊபிஎஸ் அது இதுன்னு அவங்க தான் பேசிக்கிருக்காங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம் 250ன்னு 420ன்னு சொல்லுவோம். நிறைய இருக்குது அதெல்லாம் விஷயம். அதெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பல. எங்கள் தலைவர் கரெக்டாக நம்ம வேலையை மட்டும் பாருங்கப்பான்னு சொல்லிட்டு அதுபடி நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து புதுசாக வந்து தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் முதல்வராக இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. ஒரு மரியாதை நிமித்தமாவது கூட சொல்லாமல் அங்கிள் அப்படின்ட்டு வந்து விமர்சனம் பண்ணுறாரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அதை எப்படி பார்க்குறீங்க தொண்டரா? அதெல்லாம் நாங்கள் பேசவே விரும்பலை. அவரை வந்து எங்களுடைய எதிரியாகவே நினைக்கல. அரசியலுக்கு தகுந்த ஆள் கிடையாது. அவர் ஒரு நடிகருங்க, அவ்வளோதாங்க. அதை நாங்கள் பேச விரும்பலை. அவர் எங்களுக்கான எதிரி அவர்கள் இல்லை. எங்களுக்கு என்றைக்குமே அதிமுக எதிரி. எங்களுக்குள்ள எலெக்ஷன் வந்து அதிமுகவும் திமுக மட்டும்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து ஒன்ட்டுக்கு ஒன்ட்டு ஒரு ஸ்டேஜில் வரலாம், வாங்க நீங்களும் பேசலாம் நாங்களும் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டாலின் தரப்புல எந்த பதிலுமே இல்லையே. அதெல்லாம் தலைவர் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. பல தடவை அவரை கூப்பிட்டுருக்காரு, அவர் வந்தாரா? வரவே இல்லையே. அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காரு. சும்மா மேடையில் இருந்துட்டு எல்லாரும் சொல்லாங்க. அவர் என்ன பண்ணலை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நீங்கள் போராட்டம் பண்ணுங்க. ஏன் பண்ணலை, ஏன் சில கேள்வி கேளுங்க. அதுக்கான துப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. போராட்டம் பண்றவங்கள தான் அடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. போராட்டம் பண்ணவங்க நீங்க எதிர்கட்சி பண்ணணும். இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னா எதிர்கட்சி பண்ணணும். நீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க? நீங்க 10 வருஷம் இருக்கும்போது நாங்க எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு இது கண்டிச்சு கேட்டிருக்கோம். அதுக்கான நிதிகள் வாங்கி கொடுத்துருக்கோம். சும்மா நாங்க பண்ணி முடிச்சோன்னே நாங்க சொல்லி தான் பண்ணோம், நாங்க பண்ணதான் எல்லாம் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப போராட்டத்துக்கு பேர் போன கம்யூனிஸ்ட் உங்க கூட இருக்காங்க. சாம்சங்கை தவிர்த்து அவங்க வேற எந்த விஷயத்துக்கு வெளில வரல. இவங்களை எப்படி பார்க்கலாம்? போராட்டத்துக்கு பேர் போனவங்க கம்யூனிஸ்ட், அவங்க இந்த சாம்சங்க்கு தான் லாஸ்ட்டாக வந்தாங்க. இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க வெளில வரல. நீலம் மட்டும் தான் போராடிட்டு இருக்காங்க. இந்த டீச்சர்ஸ், நர்ஸ், இந்த எந்த இதுக்குமே அவங்க வரல. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு தப்பு எது ரைட்டுன்னு தெரியுது. அதனால தப்பான பக்கம் போகாமல் ரைட்டான பக்கம் நின்று போராட்டத்துக்கு போகிறாங்க. இதே நாங்கள் தப்பு போனால் கண்டிப்பாக அவங்க ஏற்று போராட்டம் பண்ணுவாங்க. இவர் திருமாவளவன் சார் நாங்களே தப்பு போனால் அதை ஏற்று கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காரு. வேங்கை வயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மலம் கலந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்ன வரையும் வேங்கை வயலுக்கு அவர் போல. ஏன் என்னைக்கும் நடந்த பிரச்சனை இன்னைக்கு சொல்றீங்க? இந்த 4 வருஷத்துல நடந்தது அதெல்லாம் கிடையாது. அது என்னைக்கும் நடந்த பிரச்சனை. அதுக்கான தீர்வுலாம் என்னைக்கே நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க பழையதை சொல்றீங்க. புதுசா நீங்க என்ன அப்டேட் அதை பேசணும். புதுசா கூட அதுதான் தேர்தல் அறிக்கை பண்ணல அப்படின்னா இன்ன வரையும் போராடிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் செத்துட்டாங்க. ஆனா வந்து திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் வந்து உங்களோட உட்காந்து சாப்பிட்டாரு, அவங்க மனுஷங்களே இல்லையா, அவங்களோட உட்காந்து சாப்பிடக்கூடாதா? ஏன் அதெல்லாம் தப்பு இல்லையே.
மக்களோட மக்களா தானங்க இருக்காரு அவரு. இல்ல அதை பெருமையா சொல்றாங்க, உங்களோட உட்காந்து சாப்பிட்டோமே அப்படின்னுட்டு. அப்படி கிடையாது, உங்களோட அப்படின்னு சொல்ல, மக்களோட மக்களா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு தவிர இப்போ வரைக்கும் அது அப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மக்களோட மக்களா என்னைக்கு நான் கூட இருப்பேன் உங்க கூட அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப இடி வந்து பாத்தீங்கன்னா கே நேரு மேல ஒரு 1020 கோடி ஊழலுக்கான எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ன வரையும் எஃப்ஐஆர் போடல. ஏன்? நீங்க இந்த மாதிரி 100 வழக்குல பார்த்தாச்சுங்க. இடி, சிபிஐ எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எதுக்கு, அதாவது ஜெயிலுக்கு ஈஸியா போயிட்டு வந்துடலாம் செந்தில் பாலாஜி மாதிரி. ஜெயில் வந்து அது அப்புறம் வழக்கு வந்து உண்மையா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தண்டனை வாங்கணும். எடுத்தோடனே ஒரு வழக்கு போட்டாச்சு உடனே தப்பு பண்ணேன்னு உடனே தப்பு பண்ணேன்னு சொல்ல முடியாது. புரியுங்களா? அவர் போட்ட கேஸ் உண்மையா, ஒருத்தர் நான் உங்க மேல போடுறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1020 பக்கத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க வித் ஸ்கிரீன்ஷாட். கேஎன் நேருவோட தம்பி, அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாம் சேர்ந்து நடத்திருக்காங்க. இது வந்து பப்ளிக்கா மீடியாலுமே இருக்கு. ஆனாலும் முதல்வர் வந்து அவர் காதுக்கு இன்னும் இந்த விஷயம் போல அப்படின்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதுக்கான தீர்ப்பு அவங்க தான் கொடுக்கணும். தப்பு பண்ணாங்களா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், யாரா இருந்தாலும். சுயமரியாதை பெண்ணுரிமை பேசுற கட்சி திமுக. கேஎன் நேரு போய் திருப்பதியில் 40 லட்ச ரூபா போட்டு வந்தார். ஏன் போட்டு வந்தாரு? கடவுளுக்கு தானங்க பண்ணாரு. அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றீங்க. பெரியார் கொள்கை வந்து இப்போ நான் வந்து பெரியார் கொள்கை தான் நானும் ஃபாலோ பண்றேன். அதுக்காண்டி நான் சாமி கும்பிடாம இருப்பேன்? நான் சாமி கும்பிட, இதுவும் திமுக குடும்பங்க. அது வந்து நாங்கள் பெரியாரையும் கும்பிடுவோம், சாமியும் கும்பிடுவோங்க. நாங்கள் வந்து அதற்கு எதிர்ப்பானவங்க கிடையாது. சாமி இல்லைன்னு நாங்கள் சொல்லவே கிடையாது. இந்த 4.5 வருஷத்துல 4 விநாயகர் சதுர்த்தி வந்தது. எத்தனை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாரு? விநாயகர் சதுர்த்தி நம்ம இதே கிடையாது, அது வடநாட்டோடது. சரிங்களா? தமிழ் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா தமிழ் இதுக்கும் கண்டிப்பா வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இப்போ நம்ம தமிழன் சொல்றது நமக்கு பெருமையா, இல்ல திராவிடன் சொல்றது பெருமையா, இல்ல இந்தியன் சொல்றது பெருமையா? திராவிட தமிழ்னு சொல்றது பெருமை. நம்ம இந்தியன் இல்ல, இந்தியான்றது வந்து இந்தியன் தான். திராவிட தமிழன் நான் யாரும் கேட்டா நான் திராவிட தமிழன் தான் சொல்லுவேன். திராவிடங்களும் தான் தமிழன் நான். இப்போ அதுதானா என்னன்னா, நிறைய ஊழல், ஒரு 4 லட்சம் கோடிக்கு மேல அறிக்கை கொடுத்திருக்காரு. யாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுநர்கிட்டயும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டயும் அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த எலெக்ஷன் டைம்ல இவங்க எல்லாருமே உள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? வழக்கு தொடரட்டும், கேஸ் போடட்டும், அது ஆமாவா இல்லைன்னு அப்புறம் பார்ப்போம். அது வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தர் உள்ள போயிட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே நாங்கள் 10 வருஷமா அவங்க மேலே கொடுத்த வழக்கு எல்லாமே ஆளுநர் எதுவுமே பண்ணல. அவ்வளோ இருக்கு, எடப்பாடி வரைக்கும் இருக்கு. அவங்களாம் எல்லாம் உடனே பண்ணிட்டாங்களா? எல்லாம் அதெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4.5 வருஷத்துல லாஸ்டா நிதி ஆயோக்ல மட்டும் சிஎம் போய் கலந்துக்கிட்டாரு. ஏன் கலந்துக்கிட்டாரு? அவர் எப்பயுமே கலந்துட்டு தான் இருக்காரு. இப்போ மட்டும் கலக்கல, எப்பயுமே கலந்துட்டு தான் இருக்காரு. இல்ல இந்த 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் தான் மோடி இங்க வந்த அப்புறம் கூட அவர் போய் மீட் பண்ணவர் போல கர்டசியா ஏதோ ஒரு எம்பிஸ் போய் பார்த்துட்டாங்க. பட் இவர் டெல்லிக்கு போனதே இது ரொம்ப பேசு பொருளாச்சு, தமிழ்நாட்டில் ரொம்ப பேசு பொருளாச்சு. எம்.கே. ஸ்டாலின் நிதி ஆயோக்ல பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லை, அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக போவார், எல்லாத்தையும் கலந்துட்டு தான் இருப்பார். அவர் யாரையும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். நிதி ஆயோக்ல கண்டிப்பாக கலந்துக்கிறார். சரி, தமிழன் சொல்றதுல பெருமைப்படலான்னு சொல்லிங்க. தமிழ் கடவுள் அந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றதுல விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு மேல்முறையீடு பண்ணது இந்து அறநிலையத்துறை தான் மேல்முறையீடு பண்ணாங்க. அதை எப்படி பார்க்க? ஒரு இல்லாத பிரச்சனையை உருவாக்கணும். இத்தனை வருஷம் எங்கே நம்ம விளக்கு ஏற்றணும்? விளக்கு நம்ம எங்கே ஏற்றணும்? திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றிருக்காங்க, அந்த தூணில் ஏற்றணும். அப்போ அதை தானே செய்யணும். இல்லாத வருஷத்தை விட்டுவிட்டு புதுசாக நாம் போய் ஒரு தூணில் போய் ஏற்றணும், எப்படி ஏற்றுக்க முடியாது? அவங்க கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. என்ன இருக்கோ அதுபடி நம்ம முறையாக செஞ்சோம்னா அந்த தீபம் கரெக்டாக ஏற்றிட்டாங்க, நல்லபடியாக நடந்துக்கிட்டு. நான் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், அங்கே ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அது கிடையாதுங்க. அவ்வளோதான். இல்லை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தூள்ல விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்றாரு. அந்த ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் இஷ்யூ பண்றீங்க. இவர் வந்து நேர்மையான நீதிபதி இல்லை அப்படின்னு வாங்குறீங்க. இன்னைக்கு வந்து ஃபைனலா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் இவங்க வின் பண்ணிட்டாங்க. யாருன்னா வந்து விளக்கு ஏற்றி இருக்கணும் அப்படி தண்ணி நீதிபதி சொன்ன தீர்ப்பு செல்லும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது ஆக்சுவலா திமுக சார்பில் தோத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தமா? இப்படிலாம் கிடையாது பிரதர். இது வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் இங்கே பார்க்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அது முடியாது. சரிங்களா? இருக்கிற இடத்துல இத்தனை வருஷமா 100 வருஷமா எங்கே விளக்குதுன்னா அங்கே எடுத்து கரெக்டாக ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு கேஸ் போட்டு இது இப்படிலாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. இத்தனை வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க? 10 வருஷம் அவங்க ஆட்சி தான் இருந்துச்சு. அதிமுக பிஜேபி தான் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் எங்கே போனாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. இன்னைக்கு திமுக வந்தால் திமுக என்னென்ன குளறுபடி பண்ணணுமோ எல்லாம் பண்ண பார்க்குறாங்க. எதனாலும் தலைவர் அதுக்கான சந்திப்பார், வழி இருக்கு. இப்போ வந்து தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அது தலைவர் என்ன முடிவு எடுக்கிறோ அதுபடி தான் நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு தப்புன்னு படலை இல்லைங்க. நீங்கள் வழக்கமாக வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிற கோயிலில் வந்துட்டு இந்த கோயிலை மாற்றி வைக்கணும்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க நடக்க முடியுமாங்க? நான் ஹிந்து தாங்க, நான் பக்கா ஹிந்துங்க. நான் முருகனை வழிபடுறேங்க, தமிழ் கடவுளை தாங்க நாங்கள் வழிபடுறோம். ஆனால் போய் கடவுளே இல்லை இன்னொரு இடத்துல போய் மாற்றி கோயில் வைக்கணும்னா அது எப்படிங்க ஏற்றுக்க முடியுமாங்க? வழிமுறைகள் நம்ம எல்லாமே ஒரே இடத்துல போய் கும்புற இடத்துல போயிட்டு முருகனை விட்டு இன்னொரு கோயிலுக்கு போங்க அப்படின்ட்டா எப்படிங்க முடியுமாங்க? தீபம் எங்கே எரியுமோ அங்கே கரெக்டாக எரியுதுங்க. சரி, அங்கே எரியுது.
கார்த்திகை தீபத்து அன்னைக்கு 144 போட்ட திருப்பரங்குன்றத்துக்கு சந்தனக்கூட அப்ப ஏன் 144 போடணும்? அன்னைக்கு மத கலவரம் வராதா? 144 நம்ம போட இல்லையே. திருப்பரங்குன்றத்தை அன்னைக்கு, அதாவது கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றத்துக்கு 144 போட்டாங்க விளக்கேற்ற சொல்ற அன்னைக்கு. இப்போ சந்தனக்கூடுக்கு லாஸ்ட் வீக் கிளம்புறாங்க, அன்னைக்கு 144 போடல. பிரச்சனை அன்னைக்கு தானே வந்துச்சு, கார்த்திகை தீபம் அன்னைக்கு தானே பிரச்சனை வந்துச்சு. சந்தனக்கூட அன்னைக்கு பிரச்சனை இல்லையே. கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எந்த ப்ராப்ளமும் வரலையே. அன்னைக்கு தீபத்து பிரச்சனை வந்து தானே எல்லாம் ஆட்கள் மலையில ஏற வைக்கணும்னு சொல்லி தானே அங்கே லோக்கல் உள்ளவங்க யாருமே இல்லை, வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. அங்கே லோக்கல் பீப்புள் நாங்கள் எதுக்குமே சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு என்ன தீபம் வேணுமோ அது தெரியட்டும்னு சொன்னாங்க. அதனால அன்னைக்கு பிரச்சனை இஷ்யூ ஆயிருன்னு சொல்லி தானே அவங்க 144 போட்டாங்க. சந்தனக்கூட அன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, ஒன்றும் வரலையே, அது பாட்டு கரெக்டாக நடந்துருச்சு. சரி, இப்போ ஓவராலா டிஎம்கேக்கு வந்து நான் இவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? 100? 100க்கு 100 தான், இதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. 100க்கு 100 தான் கண்டிப்பா. சரி, தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்கள். ஏன் நம்ம வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்றோம்? நம்ம தமிழ் புத்தாண்டே அதானங்க. தமிழர் திருநாள் நம்ம வந்து அன்னைக்கு ஏர் பிடிச்சி உழவன் பூராமே நெல் அறுத்து எல்லாம் வயக்காட்டில் அன்னைக்கு எல்லாம் பண்ணி சாமி கும்பிடுறது நம்ம அதுதானே, நம்ம தமிழர் பண்பாடே அதுதானே. அப்போ நம்ம பொங்கல் தானே முக்கியமான நாள். நம்ம மட்டும் கும்பிடலங்க, பொங்கல் நம்மள மாதிரி நாட்டுலேயும் கும்பிடுறாங்க, எல்லாருமே வழிபடுறாங்க. நம்மளுக்கும் வந்து அன்னைக்கு முக்கியமான நாள் தமிழர் பொங்கல். இப்போ நம்ம பொங்கலை வந்து நாத்துல இருக்கிறவங்க செலிப்ரேட் பண்ணும்போது நல்லா இருக்கு, அவனுடைய விநாயகர் சதுர்த்தி நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நல்லா இல்லையா? அதாவது நம்ம பொங்கல் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, நான் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இந்த நெல் மணியை வச்சு தான் கும்பிடுறாங்க நான் சொல்கிறேன். அதை வந்து நம்மளோட பண்பாடு நான் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து நெல் வழிபாடு தான் அவங்களும் பண்ணுறாங்க, பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி அவங்க பண்ணலை, அவங்க நெல்லை வழிபடுறாங்க, அந்த இதை அறுத்துட்டு அறுவடை பண்ணி வேண்டுறாங்க, அவ்வளோதான்.